நான் பெத்த மகனே, மாப்பிள்ள நல்லா பாத்துக்காரமா? அதெல்லாம் அவர் நல்லாதாம்மா பாத்துக்கிறாரு. என் மாமியை கிளவிதான் ஒரு வேலை செய்யறது இல்லாம எல்லா வேலையும் என்னையே செய்ய சொல்லி சாவடிக்காமா. அப்படியாம்மா பண்றா? என் கண்ணுக்கு கண்ணா வளர்த்த என் பிள்ளை இப்படி பாடுபடுத்துறாளே இந்த படுவாவி. இவனா விளங்குவாளா? சரியான கூறு கெட்ட குடும்பத்துல பொண்ணை கொடுத்துட்டேன். என் செருப்பை கழட்டி நானே அடிச்சுக்கணும். இப்பதான் மாமியா கிளிக்கு வாயில நல்ல நல்ல வார்த்தையா வருது. நல்லா அடிச்சுக்கோ. இங்கே உட்காந்துக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு என்ன வேலை வாங்கிட்டு இருக்கு. அங்க மவ வேலை செய்யறது மட்டும் தாங்க முடியலையும். இவளுக்கு ஊழியம் பார்க்க ஒன்றும் நான் பிள்ளை பெற்று போடல, சரியா? அதனால இனிமே நீ சமையல் வேலையை தவிர வேற எந்த வேலையும் செய்யாத. உன் மாமியா கறியை செய்ய சொல்லு. எனக்கு உடம்புக்கு முடியலன்னு சொல்லிட்டு நீ போய் படுத்துக்கோ. அதுக்கு மீறி அவ ஏதாவது சொன்னான்னா அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டே இரு. ஓஹோ, அப்படி போகுதா கதை? இதோ வரேன். எத்த சமையல் வேலை முடிஞ்சு நான் போய் செத்த படுக்கவா? படுக்க போறியா? பாத்திரத்துல வலிக்கு போட்டியோ? இல்ல அத்த, சமையல் வேலையை நான் முடிச்சிட்டேன். மற்ற வேலையெல்லாம் நீங்க கொஞ்சம் பாருங்க. எனக்கு உடம்பே ஒன்றும் சரியில்லை, பாத்துக்கோங்க. நான் பேசினதெல்லாம் கேட்டிருப்பாளோ? என்னத்த பாத்திரம் வலிக்கிறீங்களா இல்ல நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா?